ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் சங்ககிரி சேலம் மாவட்டம். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்து என்னுடைய கஸ்டமர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி நம்ம அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் அவர் கேட்டது வந்து என்னன்னா, இந்த மாதிரி கன்வெர்ட்டரில் அவர் கேட்ட 2 விஷயம். ஒன்று, கன்வெர்ட்டரில் எப்படி ரிமோட் வோல்டேஜ் அந்த சுவிட்ச் கனெக்ஷன் வெளியே எடுக்கிறது அப்படின்றதும். 2வது வந்து நான் வந்து ரிமோட் வோல்டேஜ் எடுத்துட்டேன், செட்டு ஆஃப் பண்ணால் செட்டு ஆஃப் ஆயிடுது, ஆனால் யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகலை அப்படின்றது தான் அவர் கேட்ட 2 டவுட்டு. இது வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து வேலை தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, பிகினர்ஸ் புதுசாக வரவங்களுக்கான வீடியோ. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இப்போ கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது எந்த மாதிரி நான் கனெக்ஷன் நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜிஆர் கன்வெர்ட்டர் 12 வோல்ட் புதுசு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் எப்படி அந்த கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் வந்து நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இதில் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேட்டரி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, பேட்டரி மைனஸு, அதே மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் ப்ளஸ், அவுட்புட் வோல்டேஜ் மைனஸு, கிரவுண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் இந்த செக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் இன்புட் வோல்டேஜ். இப்போ வந்து இதில் ரிமோட் வோல்டேஜ் கொடுக்குறது அப்படின்னா, இதில் வந்து என்னென்னா, இவங்க இந்த இடத்துல இதுதான் வந்து அந்த ரிமோட் வோல்டேஜ் எடுக்கிற இடம். இது வழியாக தான் இந்த பக்கம் இருக்கிற ஐசிக்கு வோல்டேஜ் வந்து போகுது. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் அல்லது ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சு ஈஸியாக இருந்திருக்கும். பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இது பிகினர்ஸ்க்கானது. இந்த இடத்துல வந்து ஒரு ஜம்பர் போட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து வோல்டேஜ் இங்கே வந்துட்டு, இங்கேருந்து ஒரு ஜம்பர் மூலிமா தான் இந்த பக்கம் ஐசிக்கு வருது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து ப்ளஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துருவோம். கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய 4 மாஸ்பெட் இதில் வந்து போட்டிருக்காங்க. 4 மாஸ்பெட்டையும் சுவிட்சிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3525 ஐசி போட்டிருக்காங்க. இது ரெண்டும் வந்து இந்த மாதிரியான ஃபெரைட் கோரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும். வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் பண்ணுவாங்க. இது எவ்வளோ மேபி 35 to 50 கிலோஹெர்ட்ஸுக்குள்ளே இது வந்து ஆசிலேட் பண்ணியிருக்கலாம். இந்த இதில் இருக்கக்கூடிய ஆர்டிசிடி வேல்யூவை வச்சு இது ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் இந்த ஆர்டிசிடி வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதனோட கிளாக் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கிளாக் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ண முடியும். பட் அவ்வளோ டீப்பாக போக வேணாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ரிமோட் வோல்டேஜ் மட்டும்தான். ரிமோட் வோல்டேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ப்ளஸ் வருது. இந்த ஐசி வந்து இதுக்கு வந்து நம்ம ப்ளஸ் கொடுத்துட்டாலும் இந்த ஐசி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இங்கேருந்து இந்த ப்ளஸ் வந்து இந்த ஐசிக்கு வந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த ஐசி ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளஸ் வோல்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் இந்த ப்ளஸ் வோல்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா, இங்கேருந்து போகிற வோல்டேஜ் இங்கோட நின்றும். இதை தாண்டி இந்த பக்கம் வராது. ஸோ இங்கேருந்து ஒரு 1 ஆம்பியர் டயோடு போட்டு தான் இந்த ஐசி கொண்டுட்டு போகிறாங்க. இப்போ இப்படியே நின்றுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் செய்கிறோம் அப்படின்னா, கனெக்ஷன் எப்படின்னா, நீங்கள் வந்து மெயின் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டைரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேஎம்எஸோட M1, M2, M3 இந்த மாதிரியான பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கான பவர் வந்து உங்களுக்கு சிங்கிள் சப்ளை பவரே தேவைப்படாது. ஏன்னா அது ஃபுல்லாக வந்து டியூவல் பவரில் ஒர்க் ஆகிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம்எஸோட M4. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவர் சப்ளை வந்து டியூவல் பவர் தான் இன்புட்டாக கொடுப்போம். இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே கிரவுண்டு. ஸோ மீதி எங்கேயுமே வந்து சிங்கிள் பவர் தேவைப்படாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க கன்வெர்ட்டரோட அவுட்புட் வோல்டேஜில் ஒர்க் ஆகக்கூடியது. இதில் வந்து இது 4 ஃபெட்டு போட்டிருக்கிறதுனால 12 இன்ச் வரல சப்பு போடலாம். இந்த 7292 இருக்கிறதுனால 8 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஹெவியான ஹீட் சிங் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் இப்படியும் வச்சிடலாம், இப்படி வச்சு யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இது வந்து நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அடங்கிடும். அதேமாரி இப்படி திருப்பி வச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒயரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, இதை ஓரம் வச்சிருவோம். இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். 12 வோல்ட் வேணும் அப்படின்னும் போது ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா யூஎஸ்பி போர்டை ஆன் பண்ணணும். இப்போ நம்ம நண்பர் கேட்ட ஒரு டவுட் என்னன்னா, நான் வந்து ரிமோட் வோல்டேஜ் கொடுத்துட்டேன், ஆஃப் பண்ணால் செட்டு மட்டும் ஆஃப் ஆகுது, ஆனால் யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிட்டு ஆன்லேயே இருக்குது அப்படின்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து இங்கே ப்ளஸ்ஸு கிரவுண்டு கொடுத்துட்டு இங்கேருந்து பேரலல் பண்ணி ரெகுலேட்டருக்கு எடுத்திருக்காரு. இங்கேருந்து ரெகுலேட்டருக்கு எடுத்தால் என்ன ஆகும், இது வந்து டைரெக்டாக இருக்கும். இந்த சுவிட்ச் மூலிமா இந்த செக்ஷன் ஆன் ஆச்சுன்னா இந்த அவுட்புட் மட்டும்தான் இந்த சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். இங்கே இருக்கிறது வந்து டைரெக்டாக இருக்கும். இதுதான் அவர் பண்ண ஒரு
ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது, அவர் கவனிக்காது. இப்போ நம்ம இது ரிமோட் வோல்டேஜ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக பிசிறு எதுவும் இல்லாமல், ஒயர் வந்து பிசிறு எதுவும் இல்லாமல் சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு சால்டிங் இருக்குது. ரெண்டாவது பிசிறு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒயரில் பிசிறு விட்டு பக்கத்தில் டச் ஆகிட்டு இருந்துச்சுனாலும் சுவிட்ச் ஒர்க் ஆகாது. ஸோ சால்டர் பண்ணுறதுக்குன்னா ஒயர் வந்து நல்லா பிசிறு இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். நான் வந்து சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் வந்து ஆன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் ஆனு. ஸோ ஆன் போது நம்மளுக்கு இந்த இதில் வந்து க்ரீன் கலர் தான் நம்மளுக்கு வேணும். இது நம்ம ஆன் ஆஃப் எப்படி வச்சாலும் ஒன்று தான். ஏன்னா இது சிங்கிள் டைரெக்ஷன் சுவிட்சு தான். இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அடுத்தது ஒரு 12 வோல்ட் ஐசி அல்லது ரெகுலேட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் அதை சொன்னேன். இப்போ இது வந்து சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதை கனெக்ட் பண்ணால் மட்டும், இதை ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த கன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதை நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சு பார்க்கணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12 வோல்ட் டு 10 ஆம்பியரில் ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சுருக்கேன். நான் இதில் தான் வந்து ஆம்பிளிஃபையர் செக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நார்மல் செட்டு அப்படின்னா ஒரு ஸ்டீரியோ அப்படின்னா இதில் செக் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நம்மளது பேட்டரி யூபிஎஸ் பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரியிலேருந்து டைரெக்டாக லைன் போட்டு வச்சுருக்கேன். பேட்டரி லைன்லேருந்து செக் பண்ணிப்பேன். ஏன்னா கன்வெர்ட்ரு இருக்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து பேட்டரியில் செக் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம இது பண்ண முடியும். நான் இதை வந்து இதே கன்வெர்ட்டரை நான் அம்மீட்ரு வச்சு போட்டு செக் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படின்னு. என்னுடைய பிரிட்ஜ் மோனோ போர்டு போட்டு செக் பண்ணும்பொழுது இது வந்து 20 ஆம்பியர், மேக்ஸிமம் 20 ஆம்பியர் வரைக்கும் இந்த கன்வெர்ட்டர் வந்து எடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட ப்ளஸ்ஸு பேட்டரி மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் கண்டிஷனில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதனோட லோடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விசிபிலிட்டிக்காக நான் வந்து ஒரு 40 வாட்ஸ் குண்டு பல்பு பற்ற வைக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு டெஸ்டிங்காக மட்டும்தான் அங்கே பற்ற வைக்கிறது. பற்ற வச்சா எரியுமா அப்படின்னா கண்டிப்பாக எரியும், லைட்டாக எரியும். ஸோ நான் இப்போ இது எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து 12 to 32 வோல்ட்டு, 30 to 32 உங்களுக்கு வந்து ஒரு 64, 70 வோல்ட் கிட்ட வந்துடும் ரெண்டையும் இது பண்ணும்போது. அப்போ இந்த பல்ப் வந்து நல்லாவே எரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு அவுட்புட் உங்களுக்கு விசிபிளாக காமிக்கணுங்கிறதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து பேட்ரி இன்னுக்காக இப்போ நான் வந்துட்டு இந்த எஸ்எம்பிஎஸை வந்து ஆன் பண்ணுறேன். எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே இது வந்துட்டு கன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்புட் வோல்டேஜை நம்ம செக் பண்ணலாம். இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ்ஸு மைனஸு எவ்வளோ வந்துட்டுருக்கு அப்படின்னா 12.4 வோல்ட் வந்துட்டுருக்கு. 12.34 இந்த மாதிரி வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இன்புட் வோல்டேஜ். இப்போ அவுட்புட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 0 தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஐசிக்கு வோல்ட் போகல. இப்போ பாருங்கள் இந்த வோல்டேஜ் எங்கே நிற்கிது, இங்கே நிற்கும். ஸோ இந்த ஐசிக்கு வந்து வோல்ட் போகாது. இப்போது சுவிட்சை ஆன் பண்ணால் தான் போகும். சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு 12.4 வோல்ட் வந்துருச்சு.
அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா பல்ப் எரியுது. இப்போ அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிக்கலாம். 32 வோல்ட்டு, 32.2, 32.2 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இதனோட வோல்டேஜ் 32.032. ஸோ அந்த வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து இந்த பல்ப் எப்படி எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 இருக்கு. ஸோ அதனால இந்த பல்ப் எரியுது. இப்போ வந்து நம்ம இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது இப்போ வந்து இந்த பவர் சப்ளை இந்த கன்வெர்ட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பல்பும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் வந்து செட்டப். இதுதான் ரிமோட் வோல்டேஜுக்கான செட்டப். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட்டர்ல இருந்து அவுட்புட் பவர் ஆம்புக்கு போகிறது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டரோ அல்லது ஒரு 12 வோல்ட் ஐசி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி லோடு கொடுக்குறது அப்படின்னா கிரவுண்டை வந்து காமனாக ஒயர் வேறு கம்மியாக இருக்குது. கிரவுண்டை வந்து நம்ம காமனாக வச்சுக்கலாம். இதுவும் வந்து ஒரு லைட்டு வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது கிரவுண்டு சொல்லுவோம்ல, இதை வந்து நான் வந்து பேட்டரி மைனஸில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ப்ளஸ் இது வந்து ஒரு 5 வோல்ட்டு ரெகுலேட்டருக்கு போகிறதோ அல்லது ஒரு 12 வோல்ட் ஐசிக்கோ போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து இங்கே பற்ற வைக்கிறோம். இப்போ இங்கே பற்ற வைக்கும் பொழுது நம்மளுக்கு இது வந்து அவர் சொன்ன அந்த பிரச்சனை வருதா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது வந்து ஒரு லோடு 12 வோல்ட் லோடு கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் 25 லோடுன்னு வச்சும் பண்ணிப்போம். இது வந்து பவர் சப்ளை இப்போ வந்து ஆன்ல இருக்குது, எஸ்எம்பிஎஸ். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டும் எரியுது, இதுவும் எரியுது. இப்போ அவுட்புட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 12 வோல்ட்டும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ஆஃப். ஸோ டோட்டலாக செட்டே ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 5 வோல்ட், இதுலேருந்து ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டரோ ஒரு பவர் ஆம்பிளிஃபையரோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ஆன் ஆகிட்டு ரன் ஆகும். ஸோ இப்படி தான் இது வந்து இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். அது என்ன அப்படின்னா இந்த 5 வோல்ட்டு இந்த சுவிட்சிங்லேருந்து கனெக்ஷனில் இதில் ஒரு டயோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு பவர் ஆம்புக்கு இந்த டயோடுக்கு வெளியில இருந்து தவறாக ஒரு வோல்டேஜ் எடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பவர் ஆம்பு 1 ஆம்பியர் லோடுக்கு நல்லாவே பாடுச்சு. ஆனால் லாங் டிஸ்டன்ஸு வால்யூம் நல்லா ஏற்றும் பொழுது இந்த டயோடு வந்து ஃபுல்லாக பழுத்து ஓப்பன் ஆயிடுச்சு. டோட்டலாக அந்த செட்டு வந்து டெட் ஆயிடுச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த டயோடுக்கு வெளியில் எடுத்தது தான். ஸோ இந்த டயோடுக்கு வெளியில் ஒரு 1 ஆம்பியர், அது 1 ஆம்பியருக்கு கம்மியான லோடு இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கலாம். இல்லைனா இந்த டயோட்லேருந்து எடுக்கிறது தவிர்த்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து எடுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு 1 ஆம்பியர் டயோடு போட்டு கூட வேறு ஏதாவது லோடு கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஆனால் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னா டயோடெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு கனெக்ஷன். அது என்னென்னா இந்த ரிமோட் வோல்டேஜ். இப்போ ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் செய்கிறோம் அல்லது ஒரு ஆம்பிளிஃபையரே நார்மலாக செய்கிறோம். அதுக்கு வந்து ரிமோட் வோல்டேஜ் வெளியிலேருந்து ஒரு வோல்டேஜ் கொடுத்து ஆன் பண்ணணும் அப்படின்னும் போது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து B+ வந்து நம்ம பேட்ரியிலேருந்து ஒரு ஃபியூஸ் வச்சு ஒரு +V கொண்டு வந்துடலாம். அது வந்து இங்கே நான் வந்து 4 mm ஒயர் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வந்து 6 mm ஒயர் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஆம்பியர் நல்லா வரும். ஏன்னா இந்த கன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும்போது நான் வந்து மீட்டர் வச்சு செக் பண்ணியிருக்கேன், 20 ஆம்பியர் எடுக்குது. ஸோ அப்போ நல்ல ஆம்பியர் கிடைச்சா தான் நம்மளுக்கு அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ஸோ மொத்தமான ஒயர் போட்டு நீங்கள் எடுத்து வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்து நான் வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸை கொடுத்துட்டேன், B- பேட்டரியோட மைனஸை கொடுத்துருக்கேன். அந்த சுவிட்சிங்கில் பார்த்தீங்கன்னா சுவிட்சு அந்த ஜம்பருக்கு வெளியில் அந்த டயோடு கிட்ட வந்து நான் ஒரு ப்ளூ கலர் ஒயர் பற்ற வைக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னா அதுதான் ரிமோட் வோல்டேஜ். அது வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பை வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா பேட்டரியோட ப்ளஸ் கொடுக்கணும், பேட்டரியோட மைனஸ் கொடுக்கணும். அது ரெண்டும் மட்டும் இல்லாமல் அந்த ரிமோட் வோல்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த வோல்டேஜும் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இது ஆன் ஆகும். இப்போ லோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். லோடு இங்கேயும் லைட்டு தான், ஏன்னா அது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ லோடு லைட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து அங்கே தான் நிற்கும். ஏன்னா இப்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஐசிக்கு வந்து 12 வோல்ட் போகாது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு
இப்போ நான் வந்துட்டு பேட்டரியோட கனெக்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். மைனஸு ப்ளஸ்ஸை வந்து பேட்ரி அப்படின்றது இங்கே வந்து நம்மளுக்கு கன்வெர்ட்டரோட வோல்டேஜ் கொடுத்துருவேன் டைரெக்டாக. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்துட்டு இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளூ கலரை கொண்டு போய் ப்ளஸில் கொடுத்தோம் அப்படின்னா தான் ஆன் ஆகும். ப்ளூ கலர் வழியாக ஒரு 12 வோல்ட் உள்ளே போனால் மட்டும்தான் இந்த லோடு வந்து ஆன் ஆகும். இப்போ வந்து அந்த ப்ளூ கலர் நம்ம வந்து ப்ளஸ் வோல்ட்டை டச் பண்ணணும். ப்ளஸ் வோல்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லோடு வந்து ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு எரியும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் சுவிட்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 விஷயம் சொல்ல வந்தேன். அதை 2யும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது அனுப்பணும்னா ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மிக்க அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் பயன்படுத்தியிருக்கிற கன்வெர்ட்டர் என் கையில் இருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் இந்த கன்வெர்ட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் சிறந்தது அல்லது இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கருத்தை நான் முன்வைக்கல. சொல்ல வந்த விஷயம் அந்த சுவிட்சிங் வோல்டேஜ் அது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.